நசீபை இழந்து விடுகிறார்கள். உன் வாலிபம் தெரியாதான்னு சொல்ற அளவுக்கு ஒரு காலம். அந்த வாலிபத்தை எப்படி பயன்படுத்தணும் ஒரு கவிஞர் சொன்னாரு, அலாலைத்த ஷபாப் யஊது யௌமா, வாலிபம் ஒரு நாள் திரும்ப வருமா? வாலிபம் ஒரு நாள் திரும்ப வருமா? எனக்கு இப்ப வயசு எத்தானே உங்களுக்கு தெரியுமா தெரியல. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நமக்கு இன்னொரு 10 வருஷத்துக்கு முந்தி உள்ள நிலைமை திரும்ப வருமா? எல்லாருக்கும் இருக்கு. ஏன்? அந்த காலம் கல்வி காலம்ங்கிறது இருக்கு பாருங்க, கல்லூரி காலம். அது இழந்த பின்னால் தான் கல்லூரி காலத்தை பற்றி மாணவன் விளங்குறான். கல்லூரி காலங்கிறது ஒரு அற்புதமான காலம். அந்த காலத்தை யார் எப்படி பயன்படுத்தினார்களோ அப்படி. அந்த காலம் இழந்த பின்னால் அந்த காலத்தை தேடியவர்கள், நினைத்து பார்க்கிறவர்கள் எத்தனை பேர்கள். அந்த கவிஞர் சொன்னார், வாலிபம் ஒரு நாள் திரும்ப வருமா? இந்த நரைகள் என்னை என்ன பாடுபடுத்தி விட்டது என்பதை வாலிபத்தில் சொல்லியாவது ஆறுதல் பெறுவேனே. நரைத்த பின்னாலே, முதுமை பெற்ற பின்னாலே ஒரு கவிஞன் அழகாக சொன்னான், வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம் என்று சொன்னார். வயோதிகம் என்பது வியாதிகளின் துறைமுகம். இந்த வயோதிகமும் முதுமையும் இந்த வெள்ள முடிகளும் என்னை படுத்திய பாடுகளை, நோவினைகளை அந்த வாலிபத்தில் சொல்வேனே, அது மீண்டும் கிடைக்குமா என்று ஒரு கவிஞன் சொன்னதை அரபி கல்லூரிகளின் பாட நூல்கள் பதிய வைத்திருக்கிற பாடம். அன்பர்களே, கிடைக்கப்பெற்ற இந்த வாலிபம் மிகச் சரியாக செலவாக வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அர்ஷினுடைய நிழலிலே 7 பேர் இருப்பார்கள், அர்ஷின் நிழலிலே 7 பேர் இருப்பார்கள் என்று சொல்லிக் கொடுக்கிற ஃபாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஒரு வகுப்பார்கள் யார் தெரியுமா? வஷாபுன், வாலிபர்கள் இருப்பார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்வானாக. நம்முடைய சமூக வாலிபர்களை அர்ஷ் நிழலுக்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைப்பானாக. சகோதரர்களே, அர்ஷுடைய நிழல் அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் கேள்வி கேட்டா வைங்க, அன்னைக்கு எப்படி இருந்த, இன்னைக்கு எப்படி இருந்த, 27ஆம் தேதி எப்படி இருந்த, 28ஆம் தேதி எப்படி இருந்த, துபைல எப்படி இருந்த, சர்ஜால எப்படி இருந்த கேட்டாலும் பதில் சொல்ல முடியுமா? பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ்வா பார்த்து கேள்வி கணக்கு இல்லாம அவனுடைய புனிதமான அர்ஷுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு நமக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா அது பாக்கியங்களில் எல்லாம் சிறந்த பாக்கியம். அல்லாஹ் நமக்கும் நமது குடும்பத்திற்கு அந்த நசீப் வழங்குவானாக. ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிபத்திலே ஒரு வாலிபர்கள் சில பேர் அர்ஷ் நிழலில் இருப்பார்கள். யா ரசூலல்லாஹ், யார் அந்த வாலிபர்கள்? நம்ம எல்லாம் ஆமீன் சொல்லிட்டோம், அந்த வாலிபனா இருக்கணும்னு சொல்லி. ஆனா அந்த வாலிபர் யார் என்று நபி சொல்றாங்க பாருங்க. அந்த இலக்கணத்தை நாம் வாழ்க்கையில் பெற வேண்டும். யார் அந்த வாலிபர்கள்? நஷாபி இபாதத்தில்லாஹ், அவர் வாலிபத்தை அல்லாஹ்வின் வணக்கத்திலும் வழிபாடுகளிலும், அவருடைய வாலிபத்தை அல்லாஹ்வின் வணக்கத்திலும் வழிபாடுகளிலும், தீனுடைய சிந்தனைகளிலும், தீனுடைய தொடர்புகளிலும், தீனுடைய சேவைகளிலும், மார்க்க பக்தியிலும் எந்த வாலிபர்கள் கழித்தார்களோ, செலவழித்தார்களோ, வாழ்க்கையை, வாலிபத்தை மார்க்க பக்தியில், இறை வணக்கத்தில், தியானத்தில், நல்ல சிந்தனைகளில் செலவழித்தார்களே, அந்த வாலிபர்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழலை ஆகிரத்திலே நசீபாக பெறுவார்கள். இந்த வாழ்க்கையும் பொய்யானது, வாழ்க்கையில் அனுபவித்த இன்பங்களும் பொய்யானது, மறுமையின் இன்பமுமே நிஜமானது. இது எல்லாரும் உணர்ந்திருக்கும். அந்த இன்பம், அந்த நிஜமான வாழ்க்கை நமக்கு நிரப்பமாக கிடைக்கப் பெறுவதற்கு அகிலத்தின் அருட்படை அண்ணல் எம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிபம் அல்லாஹ்வின் பாதையிலும், இறைவனின் தியானத்திலும், மார்க்கத்தின் பக்தியிலும் செலவழிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் அவர்கள் நிஜமான வாழ்க்கையை, ஆகிரத்தின் பெரும் வாழ்க்கையை அர்ஷின் நிழலிலேயே பெறுகிறார்கள் என்று சொன்னார். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப இந்த பருவம் என்பது அர்ஷுடைய நிழலை கூட நசீபாக்கி தருகின்ற பருவம். ஆனால் தக்க வைக்க வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது, சரியாக்கிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்மை சார்ந்தது. உணர்வுகள் மிகுதியாக இருக்கும் பருவம், ஆசைகள் மிகைத்திருக்கும் பருவம், எண்ணங்கள் மிகைத்திருக்கும் பருவம், கோபங்கள் மிகைத்திருக்கும் பருவம், யாருக்கும் அடங்காமல் இருக்கும் தன்மை மிகைத்திருக்கும் பருவம், என்னை யார் மிகைக்க முடியும் என்ற உணர்வுகளை தூண்டுகின்ற பருவம் வாலிப பருவம். சீக்கிரமா வாலிபர்கள் யாருக்கும் அடங்கலாம் மாட்டாங்க, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. வாலிபத்தில் ஒரு கோபம் இருக்கும், ஒரு மூர்க்கத்தன்மை இருக்கும். முன்னாலாம் பாத்தீங்கன்னா நமக்கு உள்ள நிலைமை வேற. நம்ம போதையெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா சைக்கிள்ல வருவாங்க, பையங்க தான் முன்னால போற வயசாளி போயிருவாரு, அவர் மேல போய் இடிச்சுவான். இடிச்சோன்னா அவங்க கொஞ்சம் பார்த்து ஓட்ட வேண்டியதான். நம்ம இவன் அதுக்கு என்ன செய்யணும், இவன் தான் இடிச்சிருக்கான், சரிங்க சாரிங்க அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சுப்போம். நீங்களா ஏங்க வண்டியில வரீங்க, வயசாயிட்டா வீட்டுல ஓரமா இருக்க வேண்டியதாங்க, உங்களுக்கு எதுக்கு வண்டி? அவன் இடிச்சது அவர் இல்ல, இவன் தான் இடிச்சிருக்கான். அதை இப்போ நம்ம கேட்க முடியாது. தம்பி ஏப்பா இப்படி இடிச்சுட்டா, கொஞ்சம் வந்திய பார்த்து ஓட்ட வேண்டியதுன்னா ஒரு பார்வை தான் பார்க்கிறான். அந்த பார்வையோட நமக்கு போல நோண்ட வேண்டியது.
பையங்க இப்ப பழைய மாதிரிலாம் இல்ல. நம்ம துபையில இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் சீதேவிகள், நல்லா தோல்வி செய்வாங்க. நம்ம உங்களோட இருக்கணும் இல்லையா? நம்ம பிள்ளைங்க அல்லாஹ் அக்பர். நான் இன்னைக்கு பார்த்த 3 நாளா எல்லாரும் கேட்கறாங்க, ஊர்ல இருந்து போன் பண்றாங்க, பிள்ளைங்க எல்லாம் அப்படி இருக்கிறாங்க, நிகழ்ச்சி எப்படி இருக்குது. அற்புதமான பிள்ளைகள். இன்னைக்கு காலையில ஒருத்தட்ட போன்ல பேசினேன். நிகழ்ச்சியில ரொம்ப இனிமையோடு ஆர்வத்தோடு ஏதாவது ஒரு செய்தியை நம்ம ஆரம்பிச்சு வச்சுட்டு சொல்லலன்னு சொன்னா அந்த செய்தியை நினைவுபடுத்தி கேட்கக்கூடிய அளவிற்கு தங்களை முழுமையாக இந்த நிகழ்வுக்குள்ளே ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சந்தோஷமாக சொன்னேன். அதிலேயும் குறிப்பாக நமது ஈமானுடைய